தாவேகா தலைவர் விஜய்க்கு எதிராக பிக் பாஸ் ஜூலி பெரம்பூரில் பிரச்சாரம் செய்வேன் என ஒருமையில் வாடா விஜய் என பேசியது தாவேகா பெண் நிர்வாகிகள் மற்றும் விஜய் ரசிகர்களை கொந்தளிப்புல ஆழ்த்திருக்கு. சென்னையில உள்ள பெரம்பூர் தொகுதியில போட்டியிட உள்ள விஜய் நேற்று அம்பேத்கர் கல்லூரியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தாரு. பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் தொகுதிக்கு செல்லும் போதே ஏகப்பட்ட தடைகள் வழக்கம் போல கிளம்பி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வில்லிவாக்கம் தொகுதியில பிரச்சாரத்தை பண்ண முடியாமல் திரும்பினாரு. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துள்ள நிலையில் வடிவேலு, போஸ் வெங்கட், பிக் பாஸ் ஜூலி என பல சினிமா பிரபலங்களும் விஜய்க்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. இதுல ஜூலி வரம்பு மீறி பேசி வருவதாக தாவேகா பெண் நிர்வாகி ஒருவர் கண்டித்து பேசியுள்ள வீடியோ இணையதளத்துல வைரல் ஆகி வருகிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஜூலியை அடிச்சு துரத்தி விட்டாங்க. அவர் இப்படி எங்க அண்ணனை தப்பா பேசலாம் என தாவேகா பெண் தொண்டர் ஒருவர் பேசியது பரபரப்பை கிளப்பியுள்ளது. நாய் என்றும் கிட்னி திருடி என்றும் ஜூலியை அட்டாக் செய்து அந்த பெண் நிர்வாகி பொங்கி வெடித்திருக்கிறாரு. விளாத்திக்குளத்துல பலாத்கார வழக்கு நடந்துச்சு. 2 வயது பெண் குழந்தைய பலாத்காரம் பண்ணி சாவடிச்சாங்க. 3 வயசு குழந்தைய பலாத்காரம் பண்ணி சாவடிச்சாங்க. அப்போதெல்லாம் வரல. 12வது படிக்கிற பிள்ளைய பலாத்காரம் செஞ்சாங்க. அப்போதெல்லாம் கேட்க வரல. இப்ப மட்டும் எந்த வாயை வச்சுக்கிட்டு வர்ற? அவளே ஒரு கிட்னி திருடி திமுக அவளுக்கு சப்போர்ட் பண்றதுனால இப்படி எல்லாம் பேசுவாளா? பிக் பாஸில் அடிச்சு விரட்டப்பட்ட நாய் என மோசமான விமர்சனங்களை வைத்துள்ளனர். இவரது வீடியோவை விஜய் ரசிகர்கள் ஷேர் செய்து வருகின்றனர். எனவே விஜய் ரசிகர்கள் தன்னை அட்டாக் செய்வதாக குற்றச்சாட்டுகளை அடுக்கி வரும் ஜோலி இந்த வீடியோவுக்கு ஒரு வீடியோ போடுவார் என்று அனைவரும் கூறி வருகின்றனர்.